ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சீரிஸோட தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்போதான் காலு ஸ்லிப் ஆகி அப்படியே யோகா கிஸ் பண்ணுறவாளா, அட கருமமேச்சா என்ன கொடுமடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேற வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பா. எவ்வளோ தைரியம் தான் என்னையும் கிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா என் பொருள் அப்படின்ட்டு வேற அப்படியே சட்டை பிடிச்சி உலுக்கிட்டு இருப்பா. நீ நகரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மவும் வந்துட்டு, டே எங்கடா என் காரு, எங்கடா என் பேபி அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். டே உங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, நான் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேற இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். ஏன்டா டே எங்கள் பொருளை எடுத்துகிட்டு எங்ககிட்டே சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற கட்டி பிடிச்சி வேற உருண்டுட்டு இருப்பாங்க. நடுவில் இந்த லீவரை தடுக்க போனவன் அவனுக்கும் வேற அடி விழுந்துகிட்டு இருக்கும். யோகம் போகிறதுக்கு வேறு இடம் இல்லைல்ல, அதனால் இவங்ககிட்ட நீங்கள் காரில் இடிச்சதுனால தான் என் மண்டையில் அடிபட்டு எனக்கு பழசெல்லாம் ஞாபகமே வரல, நான் யாருன்னும் எனக்கு தெரியல, ஸோ எனக்கு எல்லாமே ஞாபகம் வர வரைக்கும் நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். என்னது உனக்கு அம்னீஷியாவா அப்படின்ட்டு லீவ் வேறு ஷாக் ஆவான். டேய் நீ என்னடா எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கான் அவன் சொல்கிறது, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு வேறு ஓன் திட்டிக்கிட்டு இருப்பா. டேய் நான் இவன் சொல்கிறதுலாம் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இவன் பொய் தான் சொல்லணும், இவன் பயங்கரமான ஆக்டராக தான் இருக்கணும்னு வேறு நம்ம சொல்லுவான். உடனே லீயும் இந்த வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ட்டு வேறு கேட்பான். வேறு என்னது செல்ஃபோன் தான் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இவன் எதை பற்றி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேறு கேட்பா. நான் செல்ஃபோனை பார்த்தா அதில் தான் லொக்கேஷன் சொல்லிச்சு, ஸோ அப்படி தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். நான் யார், என் வயசு என்னன்னு தெரியாமல் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். அப்போனா உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, எங்ககிட்ட இப்படி போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கல அப்படின்ட்டு வேற கேட்பா. சேச்சா ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு வர இவனை சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். இங்கே பாரு, நீ இங்கெல்லாம் ஸ்டே பண்ண முடியாது, நீ யார் என்னன்னே தெரில, நாங்கள் எப்படி உன்னை இங்கே ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுவோம், அதெல்லாம் முடியாது, ஃபஸ்ட்டு உன்னை பற்றின பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணோம், வா நீ எங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு வேறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இவனை பற்றி பேக்ரவுண்ட் செக் வேறு பண்ணுவாங்களாம். அந்த போலீஸ் வேறு செம்ம ஷாக் ஆகிடுவார். என்னது நீ 71 பிறந்த, உன் பேர் யோவா, நீ இறந்துட்ட, நீ ஆல்ரெடி காணாமல் போயிட்ட, இறந்துட்டேன்னு சொல்லிட்டுலாம் இங்கே ரெக்கார்டில் இருக்குது, ஒரு வேளை டிஜிட்டல் பண்ணும்போது உன் டேட்டாலாம் தப்பாக என்ட்ரி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், விடு இது அநேகமாக தப்பாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். உடனே லீயும் உனக்கு 43 வயசுலாம் ஆக சான்ஸே இல்லை, அநேகமாக இது தப்புன்னு தான் நினைக்கிறேன், உனக்கு யோன் யாரையா தெரியுமா அப்படின்ட்டு வேற கேட்பான். சேச்சா எனக்கு யோன் யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யோவும் பயங்கரமாக சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே அந்த போலீஸும் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா சிட்டி ஆளுக்கு தான் போகணும், ஆனால் அது ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்ட்டு வர சொல்வார். பேசாமல் ஒன்று பண்ணுங்களேன், நீங்கள் உங்களுக்குள்ளேயே காம்ப்ரமைஸ் ஆகிடுங்க, பிரச்சனை தீர்ந்துரும்ல அப்படின்ட்டு வர சொல்வார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேறு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களும் வேறு காம்ப்ரமைஸ் ஆகிடலாம் அப்படின்ட்டு வர இவங்களும் தனித்தனியாக உட்காந்து வேறு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு வர இவங்க 3 பேரை பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த பக்கம் அவனும் வேறு அந்த கேக்கை திறக்க முடியாமல் வேறு திறந்துட்டு இருப்பான். இப்போ என்னடா பண்ணுறது, இவனை எப்படியாவது அமுச்சு விட்டுலான்னு பார்த்தா வேலைக்காகாது போலியே அப்படின்ட்டு வேறு உமா சொல்லுவாள். அவனுக்கு கொடுக்க காசு இருக்கா அவங்ககிட்ட அப்படின்ட்டு வேறு லீயும் கேட்பானா, இவ்வளோ அமைதியாக இருந்துருவா. அங்கே வேறு அவன் சாப்பிட முடியாமல் அதை வேறு சாப்பிட்டு பிச்சு பிச்சு வேறு போட்டுக்கிட்டு இருப்பான். இவனை வச்சு நம்ம என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பாங்க. விடு என்ன பண்ண முடியும், நம்மளால் அவனுக்கு காசும் கொடுக்க முடியாது, நம்மக்கிட்ட காசும் கிடையாது, ஸோ கொஞ்ச நாள் தானே, கொஞ்ச நாள் அவனை நம்ம கூடயே வச்சுக்கலாம், அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னா அவனை அப்புறம் துரத்தி விட்டுடலாம் அப்படின்ட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரூமுக்கு வந்ததும் யோவும் போய் பெட்டில் இடம் பிடிச்சிருவான். யாரும் இந்த பெட்டுக்கு வராதிங்க, நான் யார் கூட ஷேர் பண்ண விரும்பலை அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உனக்கு ரூம் தனியாக வேணும்னா போய் அந்த ஸ்டோர் ரூமில் தூங்குடா அப்படின்ட்டு வேறு நம்ம சொல்லுவானா. டே அதில் நான் தூங்கிட்டு இருக்கேன், நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு வேறு இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நவ்வும் வேறு சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. லீக்கு வேறு டவுட் வர ஆரம்பிச்சிடும், இவன் என்ன தனியாக தூங்கணும்னு நினைக்கிறான், ஒரு வேளை ஏதாவது ஞாபகம் வந்திருக்குமோ அப்படின்ட்டு வேறு கேட்பானா. உடனே யோவும் ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே, இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னு வேறு சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே, எல்லாருமே தனித்தனி ரூம் வேணும்னு ஆசைப்படுறான், ஆனால் இங்கே இருக்கிறதே 2 ரூமு தான், பெஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு காம்படிஷன் வச்சு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. இவங்களும் வேறு அவங்களுக்கு தெரிஞ்ச கேமில் வேறு எழுதி போடுவாங்களாம், யார் ரெஃப்ரியாக இருக்கிறது அப்படின்னு வேறு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு டெலிவரி பர்சன் வேறு ஒருவர், அவரே ரெஃப்ரியாக இருங்கன்னு வேறு கேட்பாங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சீட் எடுப்பார், அதில் பார்த்தா நெத்தியடின்னு எழுதியிருக்கும். சரி ஓகே, நெத்தியடி கேம் தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம், கிளாக் வைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேறு லீ அடிக்க சொல்லுவான். லீ வேறு ஊ அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பச்சையை வேறு நடிக்க ஆரம்பிச்சிருவான். நெக்ஸ்ட்டு வேறு ஊவோட டர்ன் வருமா, ஊன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லை முடிஞ்சா அடிச்சுப்பாரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். ஒரு அடி தான் அடிப்பா, அப்படியே என்னதோ கண்ணால் ஷூட் பண்ண மாதிரி எக்ரி வேறு கீழே விழுந்துருவான். அப்படியே மயக்கடிச்சு வேறு கீழே விழுந்துருவானா. ரெஃப்ரியும் வேறு இவன் அவுட்டு அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். நெக்ஸ்ட்டு உங்களோட சான்ஸ் தான் அப்படின்ட்டு வேறு ரெஃப்ரியும் சொல்லுவார். தோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அடி தான் அடிப்பான். லீ வேறு கல் மாரி வேறு அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். என்னது இவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் வேறு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிடுவான். என்னப்பா ஏதோ கொசு கடிச்சா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வேறு பயங்கரமாக சீன் போட்டிருப்பான். இப்போ என்னோட சான்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்று மாரி வேறு வச்சுட்டு ஒரே போடு தான் போடுவான். அப்படியே ஏதோ ஷூட் பண்ண மாதிரி அப்படியே மயக்கடிச்சு வேறு கீழே விழுந்துருவான். உடனே அப்பா நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்ட்டு வேறு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவா. இவன் வேறு விக்டரியை நான் ஊக்கு விட்டு கொடுத்துட்றேன், நீ எங்கே தூங்கணுமோ தூங்கு, நான் உனக்கு ஃப்ரீடம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு பயங்கரமாக சீன் போட்டுருப்பான்.
உடனே அங்கே எல்லாரும் ஜாலியாக டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் வேற இமேஜின் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் ஒரிஜினலாகவே வந்து போட்ட ஒரே போட்டில் வந்து இவன் மயக்கடிச்சு வேற கீழே வந்திருப்பான். ட்ரீமில் தான் இப்படிலாம் வேற இமேஜின் பண்ணிட்டு இருப்பான். உடனே ரெஃப்ரியும் வந்துட்டு தம்பி நீ தோத்துட்டு கனவு கண்டுகிட்டு இருக்க அப்படின்ட்டு வர சொல்லுவார். சரி ஓகே ஃபைனல் ரவுண்ட் போகலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவார். ஊவோட சான்ஸாக தான் இருக்கும், நான் இதில் சாம்பியன்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடுவாள். ஆனால் அவன் அசையாமல் அப்படியே வேற உட்காந்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வேற ஒரு அடி அடிப்பான், இவ்வளோ வேற அசையாமல் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். ரெண்டு பேருமே விட்டே கொடுக்காங்க மாட்டாங்க, மாற்றி மாற்றி வேற இப்படியே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து வாங்க வேற வந்துட்டு இருப்பாரு. ஐயோ என் அப்பா வேற சவுண்டு கேட்குது, எல்லாரும் போய் ஒளிஞ்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ வேற எல்லாரையும் ஒழிக்க வச்சுட்டு இருப்பான். உடனே வாங்க வந்துட்டு லீ நீ இங்கே தானே இருக்க, ஏன் ஒரு சவுண்டு கூட கொடுக்காம இருக்க, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. நான் டெலிவரி பர்சன் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு வர அந்த டெலிவரி பர்சனும் சமாளிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆமாம் உன் நெத்திக்கு என்ன ஆச்சு, ஏன் ரெட்டாக இருக்குது அப்படின்ட்டு வர வாங்கவும் கேட்பாரான். அது ஒன்றும் இல்லை பெஞ்சில் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஆனால் அந்த பக்கம் வேற இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வேற நெத்தியில் அடித்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி ஓகேப்பா ஒன்றும் இல்லை சாப்பிட்டு தானே நான் கீழே வந்துடுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவன் வேற இவங்க பேசுகிறத வேற கேட்டுட்டு இருப்பான். என்னது வாங்கோட பையனா, இவன் வாங்குக்கு இவ்வளோ பெரிய பையன் இருக்கானா அப்படின்ட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே ஊவன் வேற ஒரே ஒரு அடி தான் அடிப்பான். அப்படியே இவன் கண்ணிலேருந்து வர தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிடும். நீ அழுதுற, நீ தோத்துட்ட, நான் தான் வின் பண்ணேன்னு வர கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே ரெஃப்ரியும் வந்துட்டு ஆமாம் நீங்கள் தோத்துட்டீங்க, இவங்க தான் வின்னர் அப்படின்னு வேற அனௌன்ஸ் பண்ணுறாரு. உடனே ஊவன் பயங்கர ஜாலியாக கத்த ஆரம்பிச்சிருவான். லீயும் போனால் போடுதுன்னு யோகே வேற பெட்டை கொடுத்துருவான். இங்கே பேர் போனால் போதுன்னா உனக்கு நான் பெட்டை கொடுத்துருக்கேன், தூங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வர சொல்லுவான். டேய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், இப்படி தான் பெரியவங்க கிட்டலாம் பேசுறியா, நான் யாரு தெரியுமா, நானும் உன் அப்பாவும் அப்படின்ட்டு வர சொல்ல வருவான். என்னது உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்து தான் என்னோட அப்பாவை பற்றி இப்போ எதுக்கு பேசினேன் அப்படின்ட்டு வர லீயும் கேட்பான். சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வாய் தவறி ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், எனக்கு உண்மையாகவே எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு வேற யோகம் சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வேற தூங்க போயிடுவான். உடனே யோகம் என்னால் நம்பவே முடியல, வாங்குக்கு இவ்வளோ பெரிய பையனா, அதுவும் 23 வயசில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் வேற படுத்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம வேற ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்டா மாதிரியே இருப்பான். ஓ நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எனக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவான். டேய் நீ ஏன்டா என்ன ஊனு கூப்பிட்றேன், நான் லீ அப்படின்ட்டு வர சொல்லுவானா. என்னது நீ லீயா, நான் உன்னை ஊனா கூப்பிட்டேன், எனக்கு என்னாச்சுன்னு தலைலாம் ஒரு மாதிரி சுற்றுற மாதிரியே இருக்குது. சரி ஓகே படு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு லீயை வேற கட்டி பிடிச்சிட்டு வேற படுத்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் அவங்க வர அவங்கள பார்த்தினா ட்ரோல் வீடியோ கமெண்ட்ஸ் எல்லாம் வேற படித்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து தாத்தாவும் வந்துருவாரு. எதுக்கு இதெல்லாம் படித்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, சரி ஓகே நான் மேனேஜர்ஸ் கிளப் மீட்டிங்க்கு போகிறேன், நீ என்ன பண்ணு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு வர சொல்லுவார். எது அந்த மைஸ் கிளப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்பாங்களா, என்ன இப்படி சொல்லிட்டு, அது இல்லைனா இந்த கொரியாவோட என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது தெரியுமா அப்படின்ட்டு வர சொல்லுவார். நான் வர ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன் மறந்துட்டேன், ஆமாம் இங்கே ஒரு குட்டி பொண்ணு ஓடிட்டு இருக்கேன், அவள் பேர் என்னது அப்படின்ட்டு வர கேட்பாரு. எது சூக்கியா சொல்கிறீங்க, ஆமாம் அவள் தான், அவள் கிண்டர் கார்டன்லேருந்து வருவா, அவளை போய் பிக்கப் பண்ணிக்கோன்னே, சரி நான் அவள் பேர் எப்படி மறந்தேன் அப்படின்ட்டு வர புலம்பிகிட்டே போயிடுவார். இவங்கள வேற திருப்பி அவர் போயிட்டு பிறகு அந்த கமெண்ட்ஸ்லாம் வேற படித்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் பாசிட்டிவான கமெண்ட்ஸும் இருக்குமா, அதை வேற லைக்லாம் வேற பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ண அகாடமியை தான் கட்டுவாங்க. நம்ம டே யோகிட்ட சொல்லிட்டு வந்தே யாருக்கு என்னையாவது மாட்டி பிரச்சனை ஆகிட போதுரா அப்படின்ட்டு வர சொல்லுவான். சேச்சா நான் சொல்லிட்டு தான்டா வந்தேன், வெளில போகக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, யாராவது வந்தால் ஒழிஞ்சிக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன், புரியும் தான் சொன்னான், பார்க்கலாம் வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி அதை விட என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு பேட் நியூஸ் இருக்குது, எது உனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு வர நவும் கேட்பான். சரி குட் நியூஸ் என்ன அப்படின்ட்டு வர கேட்பான்னா, டெபியூ டீம் செலக்ட் பண்ணுறதுக்காக சிஇஓ வராரு அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி ஓகே நல்ல விஷயம் தானே, பேட் நியூஸ் என்னது அப்படின்ட்டு வர கேட்பான். என்ன அதை எல்லாரும் முன்னாடி ஆடிட்டோரியமில் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஐயோ உனக்கு வேறு ஸ்டேஜ் ஃபியர் ஆச்சு அப்படின்ட்டு வர நீயும் கலாய்ப்பானா, அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா, இந்த வாட்டி பாரு நான் கண்டிப்பாக டீமில் செலக்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வர பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருப்பான். இந்த லீயை வர மாடி மேலே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பானா. அப்போ இந்த ஹைரி பொண்ணு வேற வந்துருவா, சேர்லாம் எடுத்து போட்டு அப்படியே மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரிலாம் வேற பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே லீக்கு வேற பயங்கர ஷாக் ஆகிடும். நவு சொன்னது தான் ஞாபகம் வரும், அவளுக்கு வேறு பாடி இஷ்யூஸ் இருக்குடா, அதனால் செலக்ட் ஆகிறதே கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு வேற சொல்லியிருப்பான். அதை வேற நம்பி இவன் வேற ஐயோ அதனால தான் குதிக்க போகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு போய் தடுக்கிறன்ற பேரில் கட்டி வர பிடிச்சிருவான். என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வர கேட்பலாம். நீ செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு இப்படிலாம் குதிக்காத ப்ளீஸ், அடுத்த வாட்டி நீ கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவா அப்படின்ட்டுலாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்ருப்பான். யார் செலக்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறேன், என் டீமில் நான் தான் சென்டர் ஃபிகரு, இங்கே பேர் உனக்கு தான் ஏஜ் அதிகம், நீ செலக்ட் ஆகிறது தான் டவுட்டு, ஸோ நீ தற்கொலை பண்ணி சாகணுமா இல்லை நான் சாகணுமா, ஏன் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வர கத்த ஆரம்பிச்சிருவா. இதுக்கப்புறம் தான் உன் லிமிட் தெரிஞ்சு பழகு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு வர போயிடுவோம். இங்கே கட் பண்ணால் பார்க்க தான் காட்டுவாங்க. பார்க்க வந்து வாங்கோட பேக்கரியை வந்து வேற எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. ஆமாம் யார் எட்டி பார்த்துட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வர வாங்க கேட்பாராம். வாங்க பார்த்தோன்னே பதறி அடிச்சுட்டு வர நிற்பாரு. என் ப்ராப்பர்ட்டியில் நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க மாதிரி எதுவும் கார் எடுத்துட்டு வந்து கிளம்பு அப்படின்னு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியில் மேலே நிறைய லோன் இருக்காமே, நீ கூட ஏதோ கடன்லாம் வாங்குறேன்னு கேள்விப்பட்டேன், என்ன மேட்ரு அப்படின்ட்டு வர கேட்பான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, மரியாதையே இங்கேருந்து கிளம்பு, என் பிரச்சனை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ட்டு வர சொல்வார். இல்லைடா நம்ம நெய்பர்ஸ் ஆச்சு அதான் கேட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். அப்பன்னு பார்த்து ஹாங்காங் வந்துருவாங்க. பார்க் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்லாம் வேற கேட்பாங்க. பார்க்க வேற மேலேயும் கீழே வேற அடித்து பார்த்துட்டு இருப்பானா. வாங்க வேற அதை பார்த்துருவாரு. ஆமாம் நீ எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இல்லை காலைல யோகா பண்ண மறந்துட்டேன், அதனால தான் இப்போ
பண்ணலான்னு இருக்கேன். சரி ஓகே நான் போய் யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர அவங்களும் போயிடுவாங்க. சரி ஓகே நீ இங்கேருந்து கிளம்புறியே என் ப்ராப்பர்ட்டியில் நீ நிற்காத வெளில போ உன் கார் எடு அப்படின்ட்டு வேற கத்திட்டு இருப்பாரு. நீ சொல்லனா கூட நான் இப்போ போக தாண்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உழுந்தடிச்சிட்டு வேற ஓடுவார். ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி டேய் நான் முக்கியமான மீட்டிங் இருக்குது யாரையும் நான் பார்க்க அலோவ் பண்ணவே பண்ணாதேன்னு மரியாதையும் வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவார். இவரும் வேற ஏதோ வேலை பார்க்க போகிறான்னு பார்த்தா அங்கே டெலஸ்கோப் ஒன்று இருக்கும் அது வழியாக வேற அவங்க யோகா பண்ணுறத வேற பார்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பார். யோகா கூட பண்ணலாம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்னடா ஒரே சவுண்டாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு யோகரை வந்து வெளில பார்ப்பான். பார்த்தா ஹாங் இருப்பாங்க. ஹாங்கை பார்த்தோன்னே ஹாங் அப்போ உனக்கும் வாங்குக்கும் பிறந்தவன் தான் இந்த லீயா அடி பாவி கடைசியாக நம்ம மீட் பண்ணும்போது என்ன வார்த்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ரெண்டு பேருமே வேற ஒரு பார்லேருந்து அப்படியே தப்பிச்சு வேற ஓடி போயிட்டு இருப்பாங்க எல்லாரும் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேற இவன் நீ இந்த சைடு போ நான் அந்த சைடு போகிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற அப்படியே கிஸ் பண்ணுருவாங்க. நீ வர வரைக்கும் நான் இங்கே தான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி பாவி நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்லாம் டைலாக் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நக்கலாக சிரிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்க்கும்ப்பா அவங்க எப்போவுமே ஃபேரி தான் இந்த வயசில் எவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற சைட் அடிச்சுட்டு இருப்பாரு. திடீர்னு வேற ஹாங்குக்கும் யோகா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வயிறு வேற பயங்கரமாக கலக்க ஆரம்பிச்சிடும். அவங்க இதுக்கு மேலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது மரியாதையாக பாத்ரூமுக்கு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேற இறங்கி பாத்ரூமுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபோனை வேற அங்கேயே வச்சிருவாங்களாம். வேற அதை பார்த்துருவான். ஐயா ஃபோனை வச்சுட்டு போயிட்டான் நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க போவான். பார்க்க வேற டெலஸ்கோப்பில் பார்த்துட்டு இருப்பான்லாம் எங்கே ஓடுறா இவ அவ்வளோதான் நான் யோகா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவார். ஆமாம் யாரும் வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துட்டு இருப்பாராம். வேற பார்த்துருவார். என்னது யோவா இவன் எப்படி இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கர ஷாக் ஆகிடுவார். ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி வேற நின்றுட்டு இருப்பாராம். பட்டுன்னு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கேத்தியும் வந்துருவாங்க. என்ன பேயை பார்த்த மாதிரி இப்படி நின்றுட்டு இருக்க என்ன யாரையாவது டெலஸ்கோப்பில் சைட் அடிச்சுட்டு இருக்கேன் என்ன அப்படின்ட்டு வரலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. சே நான் யாரை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு வர சமாளிச்சிருவாரு. சரி ஓகே இன்னைக்கு ஈவினிங் பிளான்லாம் உனக்கு தெரியும்ல மரியாதையாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என் கூட வா அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவாராம். அதெல்லாம் எனக்கு தெரியாது மரியாதையாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. பார்க் வேறு யோவா பார்த்து அதிர்ச்சியில் யோவா இல்லை என் மன பிரம்மையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேரஞ்ச மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் யோவா ஃபோன் எடுத்து வச்சுட்டு இந்த ஃபோனில் பாட்டெல்லாம் கூட கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வர ரொம்ப அதிசயமாக வேறு திருப்பி பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா கேமரா வேறு ஆன் ஆகிடும். என்னது இது என் மூஞ்சி எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கர ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே வேறு கிளிக் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் 2-3 ஸ்னாப் வேறு எடுத்துருவான். அப்படியே அப்போன்னு பார்த்து யாரோ வரா மாதிரி இருக்கும். ஃபோனை வேறு அங்கே வச்சுட்டு போய் ஒளிஞ்சுப்பான். அப்போ வேறு அவங்க வந்துட்டு என் ஃபோன் இங்கே எப்படி இங்கே வந்தது ஒரே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் வேறு தீவிரமாக எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பான். இன்றைக்கி நம்ம ஜாபுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஓனருக்கு வேறு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பா. நீ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு கண்ட மேனிக்கு வேறு திட்டிகிட்டு இருப்பாங்க. நீ என்ன டெய்லி இப்படியே சொல்லிட்டு இருக்க மரியாதையாக வேலைக்கு வா அப்படின்னு வேறு அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் லீயா வேறு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்படியாவது இந்த வாட்டி டெபியூ ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவானா. அப்போ இந்த ஹைரி பொண்ணை வேறு ஸ்டூலெல்லாம் போட்டு மேலே துணியெல்லாம் கட்டி அவள் தலையை வேற சுற்றிக்கிட்டு இருப்பா. ஐயோ தூக்கில் தான் தொங்க போகிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் குடுகுடுன்னு ஓடி போய் அவன் காலை வேற பிடிச்சிருவா. இப்போ நான் நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் நீ ஏன் தற்கொலை பண்ணிக்க போகிற அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் எங்கடா தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். நான் ஏரியல் யோகா பண்ணுறேன்டா பைத்தியம் மரியாதை இங்கேருந்து வெளில போய் எங்கள் கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். நான் உன் சீனியர் கொஞ்ச நாள் மரியாதை கொடு அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி வேற அமுச்சு விட்ருவா. இந்த பக்கம் பார்க்க யோவோட லிரிக் புக்கில் இருந்து தான் லிரிக்ஸ் எல்லாம் வேற காப்பி அடிச்சுட்டு இருப்பாரு. என்ன ஹேண்ட் ரைட்டிங் இது ஒன்றுமே புரியல அவன் கையில் தீய வைக்க அப்படின்னு வேற புலம்பிட்டு இருப்பாரு. ஒருவேளை நம்ம இந்த எம்ஜேவால் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறதுனால தான் யோகெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணுறோமோ. சே அப்படி தான் இருக்கும் இந்த யோ தான் செத்து போய் பல வருஷம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வேற புலம்பிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் யோகம் வேற காலையிலேருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால பயமாக வேற பசிக்க ஆரம்பிச்சிடும். சே சாப்பிட்றதுக்கு வேற எதுவுமே வச்சில்லையே இவன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்ப்பான். அங்கே வேற ஒரு உண்டியல் இருக்கும். கடைசியில் அந்த உண்டியலை வேற உடச்சி எல்லாம் காசையும் வேற எடுத்துருவான். யோவியா எல்லாரும் அவுட் டேட்டட்னு சொல்கிறீங்க நான் இப்போ எப்படி கரண்ட் ட்ரெண்டில் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெயின் கோட்டு வேற இருக்கும். அதை வேற எடுத்து மாட்டிப்பான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் இந்த மேக்சினில் இருக்க மாடல் மாதிரியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வேறு மாட்டிட்டு கடைக்கு கிளம்பிடுவான். இங்கே கட் பண்ணால் கீழே வர அவங்க தான் இருப்பாங்க. அவங்கள வேற பயங்கரமாக மேக்கப் பண்ணிட்டு வேற உட்காந்துட்டு இருப்பாங்கப்பா. இந்த வயசுலேயே சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி வேற ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவங்க வேற ஒவ்வொரு ஃபோட்டோஸாக பார்த்துட்டு இருப்பாங்களா. அதில் வேற கிளிக் பண்ணியிருப்பாலும் அந்த ஃபோட்டோவும் இருக்கும் பிளர்ரா. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி வேற பார்ப்பாங்களாம். யோவோட ஃபேஸ் வேற இருக்கும். யோவோட ஃபேஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருவோம். இந்த ஃபோட்டோ இந்த ஃபோனில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக வேற ஆகிடுவாங்க. இந்த பக்கம் வாங்க வர எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் கால் பண்ணி அவங்களுக்காக வேற சான்ஸ் கேட்டுட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து இந்த தாத்தாவும் ஃபுல் போதையில் வந்து வேற உட்காந்துட்டு இருப்பாரு. என்னாச்சு ஏன் இவ்வளோ குடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு வேற வாங்கவும் கேட்பாரா. என் ஃப்ரெண்டு இருக்கால ஜங்கு அவன் இறந்துட்டான் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். என்னது இறந்துட்டார் அவர் நல்லா ஹெல்த்தியாக தானே இருந்தார் என்னாச்சு அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இல்லை அவன் நம்மளோட சின்ன பையன் தான் இருந்தாலும் எப்படி சடனாக இறந்தான்னு தெரியலன்னு வேற பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருப்பாரு. சோகத்தில் வேற இவரும் மாடிக்கு வந்து திருட்டு டம்மு வேற வச்சுட்டு இருப்பாரா. டேய்யோ திருட்டு பயலே வந்து என்னையே கூட்டு போயிடுறா நீ தான் சீக்கிரமாக செத்து போயிட்டல என் உயிரையும் எடுத்துக்கோ அப்படின்னு வேற புலம்பிட்டு இருப்பாரு. திடீர்னு மாடியில் யாரும் நிற்கிற மாதிரி வேற இருக்குமா. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு வேற இவரும் பயத்திலே போயிட்டு அந்த துணியை வேற விலைக்கு பார்ப்பாரு. அங்கே வேற வேற அந்த ட்ரெஸ்ஸை போட்டு
போட்டு வேற நின்றுட்டுருப்பானா, தாத்தாவும் உயிர் போகிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாரு. டேய் நான் சும்மா தான்டா சொன்னேன், என் உயிரை வந்து எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திட்டு இருப்பாரு. ஐயோ யோ கத்தாதையா அப்படின்ட்டு வேற யோவும் சொல்லிட்டு இருப்பான். இல்லை என் உயிரை எடுக்க தான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற தலை தெரிச்சு வேற ஓட ஆரம்பிச்சிருவாரு. தாத்தாவும் வேற பதறி அடிச்சுட்டு போய் வாங்கோட மடியிலேயே உட்காந்துப்பாரு. டேய் இந்த யோவை நான் பார்த்தேன்டா, அவன் உலகத்துக்கு கூட்டு போவேன் வந்திருக்கான்டா அப்படின்ட்டு வேற கத்திட்டு இருப்பாரு. உங்களை யார் இவ்வளோ குடிக்க சொன்னா? இப்போ பாருங்க கண்டதெல்லாம் உளறிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு இறங்குங்க என் மேலேருந்து அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வேற எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது, ஆனால் இப்போ வேலையே இவ்வளோ இருக்குது, இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற உட்காந்து மாங்குன்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பா. 2 மூட்டை வரைக்கும் அப்படியே குப்பை இருக்குமா, அதை வேற அப்படியே தூக்க முடியாமல் தூக்கிட்டு போவா. அங்கே இருக்க ஷார்ப் எட்ஜில் வேற மாட்டி அப்படியே வேற கிழிஞ்சு நடு ரோட்லேயே வேற கொட்டிக்கும். ஐயோ என் உயிரை போட்டு வாங்குதே அப்படின்ட்டு வேற புலம்பிட்டு இருப்பா. அங்கே வேற இந்த யோவும் வருவானா, நீயா நீங்கள் என்ன பண்ணுற, இங்கே தான் வேலை பார்க்குறியா அப்படின்ட்டு வேற கேட்பான். டேய் நீ இந்த நேரத்தில் எங்கடா சுற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால சாப்பிட்ணுன்னு வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி ஓகே இங்கே நிற்காத சீக்கிரம் போ, மூஞ்ச பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவா. நீ சொல்லனாலும் நான் எங்கேருந்து போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கம்மன் போயிட்டு இருப்பான். அப்போ தான் இவளுக்கே ஒரு ஐடியா தோணும், இவனுக்கு ஃபோன்னா ரொம்ப பிடிக்கும்ல, ரூமில் கூட இவன் ஃபோனும் கைமா தானே உட்காந்துட்டு இருப்பான், இந்த சான்ஸை ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற போகிறவனை வேற இங்கே வா ஏன் அப்படின்ட்டு வேற கூடுவா. என்னை கூப்பிட்டியா அப்படின்ட்டு வேற கேட்பான். எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு வேற சொல்லுவானா, சாரி எனக்கு காது கேட்கல அப்படின்ட்டு வேற சொல்லுவான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உனக்கு ஃபோன் தரேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. அப்படியா இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி ஓகே நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற இவனும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவான். வேற ஓரமாக உட்காந்து வேற எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருவாள். என்ன பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பா. டே எதுவும் பேசாத அமைதியாக உட்காந்து வேலையை பாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. ரொம்ப சீன் போடுற அப்படின்ட்டு வேற சொல்லுவானா, உனக்கு ஃபோன் வேணும்னா ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரி ஓகே அதையே சொல்லி பிளாக்மெயில் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவனும் புலம்பிட்டே வேற வேலையை பார்த்துட்டு இருப்பான். இங்கே ஒரு குப்பை இருக்கு பாரு, அதே எடு அப்படின்ட்டு வேற எட்டி வதைப்பா. உனக்கு இருக்கே திமிரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எல்லா வேலையும் வேற முடிச்சிருவான். வேலையெல்லாம் முடிச்ச பிறகு இவனை கூப்பிட்டு போயிட்டு டின்னர் வேற வாங்கி கொடுப்பா. இந்த கேக் எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு வேற கேட்பானா, இவ வேற சொல்லி கொடுப்பா. இவனும் சக்ஸஸ்ஃபுல்லாக வேற ஓப்பனும் பண்ணிட்டு பயங்கரமாக வேற என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னடி இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டா, உனக்கு ஞாபகம் இல்லை தான், அதுக்கு நீ இதை ஓப்பன் பண்ணுறது கூட மறப்பா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. ஓகே பேச்சா குறை, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, இன்னொன்று கிடைக்குமா, டியூனா ஃப்ளேவரில் வேணும் அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பான். 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வேற வீட்டுக்கு வருவாங்களாம். இவங்க 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்த உடனே லீக் வேற பயங்கர கடுப்பாயிடும். இன்னும் 2 பேரும் ஒன்றா வரீங்க அப்படின்ட்டு வேற கேட்பானா. உடனே இன்னைக்கு போய் எனக்கு அந்த கேக் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பான். காலையில் ஏஞ்ச உடனே ஃபோனும் கைமாவே உட்காந்துட்டு இருப்பான். அந்த பக்கம் லியோ வேற எதையோ உழுந்து வேற தேடிட்டு இருப்பான். இங்கே இருக்க ட்ராயர்லேருந்து ஏதாவது எடுத்தியா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பானா. நான் ஏன்டா அங்கெல்லாம் நோண்ட போகிறேன், நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பான். நம்ம வேற கூட சேர்ந்து தேடிட்டு இருப்பானா. டே நீ என்னடா தேடுற அப்படின்ட்டு வேற கேட்பான். சேச்சா நானும் அவன் கூட சேர்ந்து தான் அவனோட பேண்டை தேடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். டே கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர லியோ செம்ம ஹாப்பி ஆகிடுவான். இல்லை தாத்தாவும் பயங்கரமாக புலம்பிட்டு இருப்பாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் பார்த்தது ஃபேஸ் தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் வயசாகுது கொஞ்சம் குடியை கம்மி பண்ணலாம்ல, பாருங்கள் எப்படி புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. என்னை பார்த்தா குடியில் வளர்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவார். தாத்தாவும் டென்ஷன் ஆவார். உள்ள ரூமில் வேற ஹாங்கும் இந்த ஃபோட்டோ எங்கே எடுத்ததுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வேற அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி லீக் வேறு எக்ஸாம் இருக்குமா, உடனே ஹாங்காங் வந்துட்டு இந்த ஃபோக்கில் சாப்பிட, அப்போ தான் உன்னால் எக்ஸாமில் ஆன்சர்லாம் கரெக்டாக பிக் பண்ண முடியும் அப்படின்னு வேற குத்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு சூக்கம் வந்துட்டு அவகிட்ட இருக்க பேண்டை வேற கொடுப்பா. இது கண்டிப்பாக லக்கியான பேண்டாக இருக்கும், நீ எக்ஸாம் பாஸ் ஆகிடுவா அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பா. உடனே வாங்க எல்லாரும் ஒன்று கொடுத்துட்டாங்க, நான் என்ன கொடுக்குதுன்னு தெரியல, இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கோ, எனக்கு எக்ஸாம்லாம் நல்லா கிளியர் பண்ணு அப்படின்ட்டு வேற சொல்லுவார். உடனே அவங்க தாத்தாவும் இங்கே பாரு உனக்கு எதாவது ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்கேன், நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் யோசிச்சு பாரு, இல்லை ஆன்சருமே உனக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பாரு. உடனே இவனும் எக்ஸாமுக்கு கிளம்புறன்ற பேரில் கிளம்பிட்டு இருப்பானா. அவங்க அம்மாவும் வந்துட்டு இந்தாப்பா லஞ்ச் எடுத்துகிட்டு போ, நல்லா சாப்பிட்டு எக்ஸாமை நல்லா பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வாங்க வந்துட்டு அவனுக்கு பாக்கெட் மணிலாம் கொடுத்துட்டு போயிரு, என்கிட்ட காசு இருக்குது பரவாயில்லப்பா வேணாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இல்லைடா நான் கூட வரலாம் தான் கொஞ்சம் வேலை வந்துருச்சு, நீ ஸ்மார்ட்டான கிட்ட கண்டிப்பாக நீ போய் எக்ஸாமை நல்லா கிளியர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பாரு. ஊக்கம் வேற இன்னைக்கு எக்ஸாம் இருக்குமா, அவள் வேற எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டான். அதை பார்த்த உடனே யோகம் வேற பாவமாக போயிடும். இருந்தால் என்னோட லாஸ்ட் சாக்லேட் சாப்பிட்டு போ அப்படின்ட்டு வேற சொல்லுவான். லாஸ்ட்டாக இருந்தால் யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் நீ பண்ணுற பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்ருவா. சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேற எக்ஸாமுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவா. வந்து பஸ் ஸ்டாண்டில் வேற நின்றுட்டு இருப்பானா. அங்கே வேற லீயும் இருப்பான். நீயும் வாடா எக்ஸாம் எழுத போகிற அப்படின்ட்டு வேற கேட்பா. ஆமாம் என் அப்பாவுக்காக தான் எழுத போகிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற எக்ஸாம் ஆளுக்கும் வந்துருவாங்க. லீயும் வேற அவனோட லக்கி பேண்ட் எடுத்து ஊக்கு வேற கட்டி விட்டுட்டு இருப்பான். என்ன இது அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். என்னோட லக்கை நான் உனக்கு பாஸ் பண்ணுறேன், நீ கண்டிப்பாக எனக்கு எக்ஸாமை கிளியர் பண்ணுவேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். நீயே இன்னைக்கு செலெக்ஷனில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற ஆல் த பெஸ்ட் சொல்லுவாள். இன்னைக்கு செலெக்ஷன் அப்படின்றதுனால பயங்கரமாக வேற லீயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் மாடியில் உட்காந்து.
உட்காந்து. அப்போன்னு பார்த்தா அந்த ஹேரியும் வந்துருவா. அவள் வேற உட்காந்து சாலட்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாளா, ஒரு ஹாய் சொன்னா சொல்லக்கூட மாட்டியா? என்ன சாப்பிட்ற? சாலடா சாப்பிட்ற? இன்னைக்கு செலக்ஷன்ல கண்டிப்பா மயக்கம் அடிச்சு விழுந்துரும். உனக்கு எனர்ஜியே இருக்காது. தயவுசெய்து நான் குடுக்குற லஞ்சுனா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் லஞ்ச எடுத்து குடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். இவள வேற அப்படியே அத ஓப்பன் பண்ணி பார்ப்பாளாம். அவங்க அம்மா வேற பாசிட்டிவா நோட்ஸ்லாம் வேற எழுதி வச்சிருப்பாங்க. அது என்னது இவன் தான் எழுதி வச்சிருக்கான் போல அப்படின்னு நினச்சு இவ வேற பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவா. இந்த பக்கம் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆயிடுமா. வேற பயங்கரமா உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா அவளுக்கு வயித்தக்க வேற கலக்க ஆரம்பிச்சிரும். நெளிய வேற நெளிவாளாம். சார வேற என்ன நீ நெளிஞ்சிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை கொடுத்து வேற முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கத்தில் கேட்பாரா. என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வேற உட்காந்துட்டு இருப்பா. காலை வச்சு வேற முட்டு கொடுத்து எவ்வளவோ ட்ரை பண்ணுவா. ஆனால் இவளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் தாக்கு பிடிங்க அப்படின்ட்டு வேற புலம்பிட்டு இருப்பாளாம். ஒரு பாயிண்ட்ல இவரால் சுத்தமாக முடியாது. எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்ட்டு வேற எக்ஸாம் மேலேயே கத்த ஆரம்பிச்சிருவா. அந்த சாரும் வந்து நீ வெளில போயிட்டேன்னா திருப்பி உள்ளே வர முடியாது, பரவாயில்லையா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. பரவாயில்ல, எனக்கு வயிற்று வர கலக்குது, எனக்கு மானம் தான் முக்கியம் அப்படின்ட்டு வேற இவளும் வெளில போவா. ஆனால் சவுண்டு வெளில வேற கேட்க ஆரம்பிச்சிருமா. எல்லா பசங்களும் வேற சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவளுக்கு மானமே போயிடும். இவ்வளோ பாத்ரூமில் வந்து வேற உட்காந்துட்டு இருப்பா. இவள் பேக்கெட்லேருந்து ஒரு சாக்லேட் கவரும் விழுமா. அதில் வேற 93 போட்டிருக்கும். அட பாவி, இதனால தான் எனக்கு வயிற்று கலக்குச்சா அப்படின்ட்டு வேற புலம்பிட்டு இருப்பா. இந்த பக்கம் செலெக்ஷன் வேற ஸ்டார்ட் ஆகிடும். பார்க் வேற வந்து உட்காந்துட்டு இருப்போம். உடனே அந்த டேரக்டரும் சார் அதில் ரெட் கலர் பேட்ச் இருக்கிறவங்கள தான் நம்ம நோட் பண்ண போகிறோம், அவங்கள மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். எடுத்த உடனே வேற ஹேரியும் வேற பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவா. எல்லாருமே பயங்கரமாக வேற இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இவள் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறா, இவளை செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வேற நவ்வாக இருப்பான். ஆனால் பயங்கர டென்ஷனில் வேற உட்காந்துட்டு இருப்பான். இவனோட சான்ஸ் வந்தோடனே இவனும் போயிட்டு நான் ரேப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி ஓகே நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கை வேற ஆன் பண்ணி விட்ருவாங்களாம். இவனும் வேற யோ யோன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பான். எல்லாருமே வேற பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. என்னது இது, இவன் யோவை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்களாம். உடனே பார்க்கும் போதும் போதும் நிறுத்து, நீ 100 வாட்டி யோ யோன்னு தான் சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சிச்சு, நீ மரியாதை போய் உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ரிஜெக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வேற லீயும் வருவான். லீ வந்து அவன் பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே ஓகே போதும் போதும், உனக்கு வேறு என்ன தெரியும், வேறு ஏதாவது பண்ணு, எல்லாருமே இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வேற பார்க்கும் இவனை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருப்பான். எனக்கு சிங்கிங் டான்ஸிங் தான் தெரியும் அப்படின்ட்டு வேற லீயும் சொல்லுவான்னா, இதை நீ ஸ்டேஜில் போய் சொல்லுவி ஆடியன்ஸ் கேட்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு கரை வச்சு வேற அடிச்சுக்கிட்டே இருப்பான். சரி ஓகே உனக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு வேற கேட்பான். இவனும் ஒரு அமைதியாக நின்றுட்டு இருப்பானோ. உடனே எம்ஜியும் அவனை ஃப்ரீ ஸ்டைல் ரேப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். கேட்டுச்சுல, ஒழுங்காக ஃப்ரீ ஸ்டைல் ரேப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் வேறு ஆன் பண்ணி விட்ருவாங்க. லீக் வேறு என்ன பண்ணோன்னே தெரியாமல் அமைதியாக வேறு எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான். உடனே பார்க்க செம்ம டென்ஷன் ஆகிடுவான். சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்ட்டு வேற சொல்லுவாராம். உடனே வேற லீயும் அப்படியே ரேப் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் வேற ஒரு ரேப் சாங்கை வேற பாடிக்கிட்டே இருப்பானா. எல்லாரும் பயங்கரமாக வேற இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. உடனே இந்த ஹைரி பொண்ணு வேற அப்பா பரவாயில்லையே நல்லா தான் ரேப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருவா. யோ வேற ஒய்ஃபையே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரூமெல்லாம் வேற தெரிஞ்சுட்டு இருப்பான். ஃபைனலாக ஓட ரூமில் வேற ஃபுல் சிக்னல் கிடைக்கும். அங்கே வேற உட்காந்து வேற நோண்டிக்கிட்டு இருப்பான். அங்கே ஒரு பாக்ஸ் வேற இருக்கும். அது ஃபுல்லாக வேற இவனுக்கு எழுதின லவ் லெட்டர்ஸாக வேற இருக்கும். அதை வேற எடுத்து வச்சு வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் பார்க்க தான் கட்டுவாங்க. அங்கே வேற எல்லாரும் உட்காந்து யாரை செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வேற பேசிகிட்டு இருப்பாங்க. லீ வேற பயங்கர டேலண்டடாக இருக்கான். அவனை செலக்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு வேற டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். பார்க்கும் வேற எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். எம்ஜேவும் எனக்கு கெவின் தான் வேணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. சரி ஓகே கெவினோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் வேற பயங்கர பாசிட்டிவாக இருக்குது சார், ஸோ பேசாமல் நம்ம அவரே செலக்ட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. பார்க்கும் வேற சரி ஓகே அப்படின்ட்டு வேற ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவார். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் லீயை வந்து செலக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் பார்ஷாலிட்டி பார்த்து கெவினை வேற சூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் இவன் நவுக்கு என்னடா ஆச்சு, ரொம்ப ஃபீலிங்ஸில் படுத்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேற கேட்பான். லீயும் வேற நீ எதுவும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாது, விட அவன் சோகமாக இருக்கான் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவனும் வெளில போய் உட்காந்துட்டு பயங்கர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி நம்மளும் செலக்ட் ஆகுமா மாட்டுமா, எங்கே போனா இவ ஆளே காணோம், இவ்வளோ நேரம் ஆச்சு, எக்ஸாம் நல்லா பண்ணாதா இல்லையானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். வீட்டுக்கு வரவன் படியில் உட்காந்து சரக்கு வேற அடிச்சிட்டு இருப்பாள். அதை பார்த்த உடனே இவனுக்கும் மனசு கேட்காது. கிட்ட போயிட்டு நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற வீட்டுக்கு வராமல் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற எக்ஸாம் எப்படி எழுதுனா அப்படின்ட்டு வேற கேட்பான். ஏதோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு வேற பேசிக்கிட்டு இருப்பான். ஆமாம் உனக்கும் இன்னைக்கு செலெக்ஷன் இருந்ததுல, நீ எப்படி பண்ண அப்படின்ட்டு வேற கேட்பா. உனக்கு எப்படி போச்சோ அதே மாதிரி தான் எனக்கும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே பாரு கொஞ்சோண்டு சரக்கு இருக்குது, நீ வேணா குடிக்கிறியா அப்படின்ட்டு வேற கேட்பா. இவனும் குடிச்சிட்டு இது வரைக்கும் நீ இவ்வளோ சோகமாக இருந்தால் நான் பார்த்ததே இல்லை, என்னாச்சு உனக்கு நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பான். இவளுக்கும் வேற கண்ணீரை அடக்கி வச்சுட்டு இருப்பாள். அது வேற வெளில வந்துடும். இவள் அழுவுறத பார்த்தோன்னே என்ன திருப்பி என் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுதா, டாக்டர் கிட்ட வேணா போகலாமா, ஆப்ரேஷன் தான் பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு வேற இவனும் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இவள் பார்த்தா ஒரிஜினலாகவே தேம்பி தேம்பி வேற அழ ஆரம்பிச்சிருவா. சரி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்குது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டப்பட்டாலும் கிடைக்க மாட்டேதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கதறி கதறி வேற அழ ஆரம்பிச்சிருவா. இவள் அழுவுறத பார்த்தோன்னே இவனுக்கு வேற மனசே கேட்காது. நீ ஏன் இப்போ இவ்வளோ அழுவுற, விடு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தானே, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். இருந்தாலும் அவள் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பாளா. நீ எதுவும் அழாத அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனை கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு இருப்பான்.
இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசுறத வேற இந்த யோவும் பார்த்துருவான். இவங்க 2 பேரும் இந்த நேரத்தில இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேற ஏதோ கீன்னு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குமா, என்னடா சவுண்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பான். அப்போ இவன் பேஜர் தான் அடிக்க ஆரம்பிக்கும். இந்த காலத்துல யாரும் பேஜரே யூஸ் பண்ணலன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர ஷாக் ஆயிடுவான். கீழ இந்த தாத்தாவும், "டேய் நான் போதையிலலாம் ஒண்ணும் வளரலடா. நான் உண்மைய தான் சொல்றேன். நான் யோவ பார்த்தேன். நான் தனியாலாம் படுக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நான் உன் கூட தான் படுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேற கட்டி பிடிச்சிட்டு வேற பார்த்துட்டு இருப்பாரு. இந்த யோ இருக்கும்போது தான் என் உயிரை வாங்குறான்னு பார்த்தா, இல்லாதப்போ என் உயிரை வாங்குறானே! இப்படியே தான் வாழ்க்கை போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி வேற அழுதுட்டு இருப்பாரு. இத்தோட இந்த எபிசோட் இங்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக், கமெண்ட், ஷேர் மட்டும் பண்ணுங்க. ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேல கால்லையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.